சிம்ம ராசி நேயர்களுக்கு வணக்கம். இந்த 2026ஆம் ஆண்டு பொது பலன் சிம்ம ராசி நேயர்களுக்காக. சிம்ம ராசி நேயர்களே, அமைதியினுடைய குணத்தோடு இந்த ஆண்டு முழுவதும் கழித்தல் என்பது மிக சிறப்பு. அப்படி கழிக்கிற அந்த விகிதங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய விகிதமாக அமைவதற்கு சான்சஸ் இருக்கும். இது சொல்வதற்கு காரணம், மாசி மாதம் 22 உங்களுக்கு அஷ்டமத்து சனியாக சனி பகவான் வருகிறார். அப்ப அமைதியும் பொறுமையும் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய நாட்கள். தொழில் வளத்தினுடைய அமைப்பில் இருப்பவர்களுக்கு, அதாவது புதிதாக தொழில் விஷயங்கள் தொடங்குதல் அல்லது தொழில் விஷயத்துடைய அமைப்புகளை விரிவுபடுத்திக் கொள்ளுதல் போன்றவற்றிற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. தொழில்துறை விஷயத்தோட அமைப்புகளில் மாற்றத்தோடு ஒரு தொழில் விஷயத்தோட அமைப்புகள் செய்யும் காலகட்டத்திற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிற அந்த காலகட்ட விஷயங்கள் உங்களுக்கு பலனுள்ளதாக அமைவதற்கு நிறைய சான்சஸ் இருக்கிறது என்பதால் அந்த வாய்ப்புகளினுடைய விஷயத்தை நாடிக்கொள்ளலாம். சினிமா துறைகளில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகளாக நாடியவர்கள், நான் அந்த கலைத்துறையில் அதாவது பெரிய ஆளாகணும் நினைப்பவர்களுக்கெல்லாம் அந்த மாற்றங்கள் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கிறது. உங்களுடைய புதிய வாய்ப்புகளுக்கு அணுகுமுறைகள் இருக்கப்படக்கூடிய நாட்கள். விவசாய துறைகளில் இருப்பவர்கள் ஒரு நல்ல பலன் விகிதத்தை எட்டக்கூடிய நாட்களாக அமையும். கலைத்துறை நண்பர்களினுடைய சேர்க்கை விகிதத்தினுடைய அமைப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் கலைத்துறையில் இருப்பவர்கள் முதலீடு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது நல்லது. வாகன பயண அமைப்புகளில் வைத்திருப்பவர்கள் உங்களுடைய வாகனம் சார்ந்த விஷயங்களை அடுத்தவர்களிடம் ஓட்ட கொடுப்பது, பண்ணுவது, சவாரிகள் கொண்டு போவது, ரொம்ப நிதானத்தை மெயின்டைன் பண்ணி கொள்ள வேண்டிய காலகட்ட விஷயங்கள். தொழில் முதலீடுகளாக வாகனத்தில் செய்பவர்களாக இருந்தால் இந்த வருடத்தினுடைய பயன்களினுடைய விஷயங்களில் சற்று நிதானம் தேவை. சிம்ம ராசி நேயர்களை பொறுத்தளவிற்கு மற்ற விகிதங்களில் தொழில்துறைகள் சிறப்பாக அமைவதற்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படக்கூடிய காலமாக இன்றைய காலங்கள், இந்த வருஷ பலன்கள் அமைந்திருக்கக்கூடிய காலகட்டங்கள். கணவன் மனைவி ஒற்றுமைகள் மேம்படும். கணவன் மனைவி இருவரும் வேலைக்கு செல்லக்கூடிய பலன் வாய்ப்புகள் இருப்பவர்கள் புதிதாக ஒரு தொழில்துறை விஷயங்களை சிறிதளவோ அல்லது வாகன முதலீடோடு கூடிய விஷயங்களை உங்களுக்கு தேவையான வாகன பிரயாண பயண விஷயங்களுக்காக பயன்படுத்துதலோ போன்றவற்றிற்கு சிறப்புகள் இருக்கிறது. பெரியோர்களுக்கு அடிக்கடி உடல்நிலை குறைபாடுகள் இருக்கும். சிம்ம ராசி நேயர்களை பொறுத்தளவிற்கு பாத எரிச்சல், அதாவது நரம்பியல் மூலமாக சுகர் தொந்தரவுகள், கண் குறைபாடுகள், காது கண் கழுத்து குறைபாடுகள் அவ்வப்போது ஏற்பட்டு மறையும். நரம்பியல் தொல்லைகள் அடிக்கடி வந்து தொந்தரவுகள் செய்யப்படக்கூடிய விஷயங்கள். ஒரு நேரத்திற்கு ஒரு முறை உடல் மாற்றங்களினுடைய விஷயங்களை அவ்வப்போது தரும். சில நேர காலகட்டங்கள் மருத்துவ சிகிச்சைகளுக்காக திடீரென பைபாஸு அல்லது நுரையீரல் பிரச்சனைகள், வயிறு தொந்தரவுகள் அடிக்கடி வந்தவர்கள், அதாவது இது போன்ற அறுவை சிகிச்சைகள் வரும்போது கூட நலம் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்கிறதுனால அச்சங்கள் படணுங்கிற அவசியங்கள் இல்லை. முறைப்படி மருத்துவ காலங்கள் பார்த்து கொள்வது சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். அதாவது உங்களை பொறுத்தளவிற்கு பண விஷயத்தோட அமைப்பின் காலகட்டத்தில் அடுத்தவர்கள் மத்தியில் ரொம்ப கவனம். இழப்புகளை சந்திக்கும் வடங்களாக அமைந்தால் கூட வரவுகளினுடைய விஷயங்கள் திருப்திகரமாக இருப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த வருஷ காலகட்டத்தில் 7ஆம் இடத்தினுடைய அதிபதியாக ராகுஸ்தான விஷயத்தோட அமைப்புகள் வருகிறது. 7 ராகு சேர்க்கை உங்களுடைய திருமண காலகட்டத்தை தடைப்படுத்திய காலங்களாக இருந்தது கூட இனி கொஞ்சம் மாற்றங்கள் பெறும். சில நேரங்கள் ரொம்ப அவதியுற்று ஒரு திருமண வாய்ப்புகளுடைய விஷயங்கள் முடிவுகளுக்கு கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகளாக சித்திரை மாத காலகட்ட பலனுக்கு பிறகு வாய்ப்புகள் இருக்கப்படக்கூடிய நேயர்களுக்கு சான்சஸ் இருக்கிறது. ஆண் பெண் விகித அமைப்பின், அதாவது குழந்தைத்துவத்தில் இருக்கக்கூடிய, அதாவது வேலை தேடக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த வருஷம் 7ஆம் இடம் ராகு ஒரு சுபபலன் அமைப்புகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு தன்மைகளாகவும், அதே நேரத்தில் அதாவது ஜென்மத்தில் இருக்கக்கூடிய அந்த கேது பகவானுடைய அணுகுமுறைகளினுடைய விஷயங்கள் ஒரு முயற்சி பலன் என்று அமையக்கூடிய வாய்ப்புகளாக அமையும் எண்ணங்களுக்கு சான்சஸ் இருக்கிறது. ஆயினுடைய அதிபதி சார்ந்த விஷயத்துட அமைப்பின் காலகட்டத்தில் இடமாறுதல் விஷயத்துட அமைப்புகள், நோய் வாய்ப்புகள் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு சற்று தொய்வுகள் ஏற்படக்கூடிய நாட்கள். அரசு பணிகளில் வேலை செய்பவர்களை பொறுத்தளவிற்கு அலைச்சல்கள் வீண் அலைச்சலாக மாறக்கூடிய வாய்ப்புகள். காவல்துறைகள் சிறப்பான பணியாற்றி ஒரு பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். பங்குச்சந்தை நேயர்களுக்கு பெரிதளவிற்கு பலன் ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் இல்லைன்னா கூட இந்த வருஷம் ஒரு சுமாரான ஒரு நல்ல பலனை ஈட்டுவதற்கான வாய்ப்பு கொடுக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷ காலங்கள் அமைஞ்சிருக்கிறது.
அதாவது புதிதாக மனை பூமி ஸ்தலம் வாங்குபவர்கள் நிலம்பலம் பூமி ஸ்தல விஷயத்தோட அமைப்புகளை நீங்கள் கரெக்டாக பார்த்து வாங்கணும். ரொம்ப குறிப்பாக வில்லங்கங்கள் போட்டு அதில் பிரச்சனைகள் இல்லையான்னு பார்க்கணும். சகோதர சொத்துக்களினுடைய பிரிவினை விஷயங்களில் ரொம்ப கவனமாக கையாண்டு சொத்து விஷயத்தோட அமைப்புகள் மாற்றம் பெறுவது சிறப்பாக அமைவதற்கு சான்சஸ் இருக்கிறது. இந்த வருஷம் சிம்ம ராசி நேயர்களுக்கு ஒரு நல்ல ஆண்டாக, அதாவது ஒரு சிறப்பான ஆண்டாக, பொன்னான ஆண்டாக அமைய பாலாஜி வாஸ்து மற்றும் ஜோதிடம், நான் போடுகிற வீடியோஸ் எல்லாமே பாலாஜி ஜோதிட பொக்கிஷம் என்ற சேனலில் தான் இருக்குது. இந்த சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுகிற வீடியோ உங்களுக்கு அப்படியே அப்லோட் ஆகிரும். அதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை 5 மணிலிருந்து 7 மணி வரை லைவ் செக்ஷன் இருக்குது. அதில் ஜோதிடம், வாஸ்து, குழந்தைகளுக்கான கல்விகள் போன்றவற்றை நீங்கள் தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. குழந்தைகளினுடைய விஷயத்தின் எதிர்கால கட்டத்தை கருத்தில் கொண்டு இது நடைபெறுகிறது. நன்றி.